சிவனின் அருள் மனதை மாற்றும் ஒரு கதை. இந்த கதையை முழுசா கேட்டா உங்க வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறும். ஒரு ஏழை மனிதன், ஒரு சிறிய சிவலிங்கம் மற்றும் ஒரு அதிசய மாற்றம். கண்களை மூடி மனதை அமைதியாக வைத்து இந்த கதையை கேளுங்கள். ஓம் நம சிவாயா. ஒரு சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்தான் முருகன் என்ற ஒரு ஏழை மனிதன். வயலில் வேலை, வருமானம் குறைவு, கடன் அதிகம், வீட்டில் உடம்பு சரியில்லாத அம்மா. ஒவ்வொரு நாளும் கவலை, கஷ்டம், அழுத்தம். ஒரு நாள் இரவு அவன் வானத்தை பார்த்து அழுதான். சிவனே, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வெளிச்சம் கொடு. அந்த இரவு அவன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு இரவாக மாறியது. அடுத்த நாள் காலை முருகன் காடு வழியாக நடந்து கொண்டிருந்தான். அங்கே புதர்களுக்குள் மறைந்திருந்த ஒரு பழைய சிவன் கோவில். உள்ளே சென்று பார்த்தான். பாழடைந்த கோவில், மண்ணில் மூடப்பட்ட ஒரு சிறிய சிவலிங்கம். அவனின் மனம் உருகியது. அவன் கையால் மண்ணை அகற்றி சிவலிங்கத்தை சுத்தம் செய்தான். ஒரு குடம் தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்தான். அவன் சொன்ன ஒரு வரி, சிவனே, நான் பெரிய பூஜை செய்ய முடியாது, ஆனா என் மனசு முழுக்க உங்க மேல்தான். அந்த நிமிடம் அவனுக்குள் ஒரு அமைதி வந்தது. அந்த வாரமே மழை பெய்யவில்லை. வயல்கள் காய்ந்தன. வேலையில்லை. கடன் கொடுத்தவர்கள் வீட்டின் வாசலில் நின்றார்கள். அம்மாவின் உடல்நிலை மோசம். முருகன் முழுவதுமாக உடைந்தான். அந்த இரவு அவன் மீண்டும் சிவன் கோவிலுக்கு போனான். அங்கே விழுந்து அழுதான். என்னால இனிமேல் முடியல சிவனே, எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அவன் கண்களில் நீர். அந்த இரவு அவன் கனவு கண்டான். அந்தக் கனவில் ஒரு பெரிய ஒளி. அந்த ஒளிக்குள் அமைதியாக நின்ற சிவன். அவன் சொன்ன வார்த்தைகள், முருகா, துன்பம் நிரந்தரமல்ல. நம்பிக்கை இருந்தால் மாற்றம் நிச்சயம் வரும். நீ செய்த சிறிய பூஜை, உன் தூய மனம், அதுவே எனக்குப் போதும். நாளை காலை அந்த மரத்தின் அடியில் போ. முருகன் திடீரென்று விழித்தான். உடம்பு முழுக்க அதிர்ச்சி, ஆனால் மனம் முழுக்க அமைதி. 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் மடம் வந்தது. அடுத்த நாள் காலை சிவன் சொன்ன மரத்தடியில் போனான். அங்கே மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பழைய குடம். அதை திறந்தபோது அதற்குள் பழைய தங்க நாணயங்கள். முருகன் கண்களில் நீர். அவன் ஓடிச் சென்று முதலில் அம்மாவை வைத்தியசாலையில் சேர்த்தான். கடன்களை அடைத்தான். ஒரு சிறிய விவசாயம் தொடங்கினான். அவனின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறியது. முருகன் பணக்காரனானதால சிவனருள் கிடைக்கவில்லை. அவன் மனசு தூய்மையாயிருந்ததால சிவன் அவனை தேர்ந்தெடுத்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை, சிவன் பணத்தை பார்க்க மாட்டார், பதவியை பார்க்க மாட்டார், மனதை மட்டுமே பார்க்கிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மனம் முழுக்க நம்பிக்கையோடு ஒரு சிறிய பூஜை செய்யுங்கள். சிவனின் அருள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை உருவாக்கும். ஓம் நம சிவாய.